அக்கா அளவுக்கு விஷாலும் நமக்காக ரிஸ்க் எடுத்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. என்ன ரிஸ்க் எடுத்து என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? அந்த ஸ்ரீஜா மேல அம்மா கோவமா இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்ரீஜாவால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாம போக போகுது. அது வரைக்கும் அந்த பொய்யெல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? நம்ம சொல்றத இசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்கா. அக்காவோட மனநிலையும் என்னோட மனநிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் விஷால். அக்கா இல்லாத குழந்தைய இருக்குன்னு நம்ப வைக்க எனக்காக போய் சொல்லிருக்காங்க. நான் இருக்கிற குழந்தைய யாருக்கும் தெரியாம மறைக்க ட்ரை பண்றேன். இதனால அக்காவோட மனசு எப்படி இருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வர்ஷினி. இசை நமக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டா. இனியும் நம்ம அவளை தொல்லை பண்ணாம இருக்கிறதும் அவளோட முடிவை மதிக்கிறதும் தான் நல்லது. ஆனா ராகவ், எனக்கு அத்தைய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வர்ஷினி, நம்ம பயத்தால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. பாத்துக்கலாம் வர்ஷினி. நம்ம விஷயம் தெரிஞ்சு அம்மா என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க போறதே இல்லை. அதுவும் இல்லாம இந்த விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிஞ்சுதானே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ராகவ். எப்படியும் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு நம்மள திட்டினாலும் நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அக்கா, நீங்க இல்லாம அக்காவால இருக்க முடியாது. எங்க வர்ஷினி, நீங்க எல்லாரும் தான் அப்படி சொல்றீங்க? இல்ல விஷால், எனக்கு என் அக்காவை பத்தி நல்லா தெரியும். நாம எல்லாரும் இந்த வீட்ல ஒண்ணா இருக்கிறது தான் அக்காவோட ஆசையே. இப்போ அக்காவே இல்லாம நாம மட்டும் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? இசையோட ஆசை எல்லாமே தெரிஞ்சுதான் உண்மையெல்லாம் சொல்லாம கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்சே கேட்கலையே. சரிடா விஷால், இசை நம்ம பேச்ச கேட்காம அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்பி போயிட்டா அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா. வர்ஷினி சொல்ற மாதிரி நம்ம இசைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம பாத்துக்கணும். புரியுது ராகவ். இசை இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லி இங்க இருந்து கதறிட்டு வெளியே ஓடுவான்னு பார்த்தா இப்ப இவளுக்கு குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு அழகு பார்க்கணுமா? அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. இசையோட முகத்தை பாருங்களேன், எப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கான்னு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், இதெல்லாம் பத்தாது ஸ்ரீஜா. ஏதோ வீட்ல இருந்தா இசைய கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுவாங்க, அத கண்குளிர பாக்கலான்னு ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல, கோயிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் விஷயத்த பேசாம இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வாமா போலாம். அம்மா தாயே, நான் கண்ட கனவு பலிக்கணும். அந்த இசை திரும்பவும் எங்க வீட்டுக்குள்ள வராம இருக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணுமா? இசை, சொல்லு இசை. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ தயங்காம சொல்லு. ஏமா தயங்குற? ஏதோ சொல்ல வந்தல, சொல்லு. அத்தை, அது வந்து ஸ்ரீஜா, என்னடி வந்த விஷயத்த சொல்லாம வந்து போய் இப்படி ஜப்பு மாதிரி இழுக்கிறான்? எனக்கு வர கோபத்துக்கு நானே போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துட போறேன். போங்கக்கா, நீங்க சொன்ன உடனே அத்தை நம்பிடுவாங்க. பேசாம உங்க பேசுறது கவனிங்க. சரி கவனிக்கிறேன்.
அத்தை ஒரு உண்மையை சொல்ல போற அத்தை. சொல்லுமா இசை, என்ன சொல்ல நினைக்கிறியோ தாராளமா சொல்லு. அது வந்து நான் எதை பத்தி சொல்ல? ஒரு நிமிஷம் இசை, போன் வருது. என்ன சொல்றீங்க? அப்படியா? ஐயோ, நான் அங்க வரேன், உடனே வரேன். அத்தை என்னாச்சு அத்தை? ஆ ஐயோ அம்மா பாத்து. ஆ ஆ ஐயோ வலிக்குது. என்ன விஷால் இப்படி வரா? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. டேய் விஷால், ஏய், அண்ணா, டேய் கொஞ்சம் விஷால், பொறுமையா என்னடா விஷால். ஆச்சு? என்ன? டேய், என்னடா எப்படி அடிபட்டுச்சு? ஒண்ணும் எங்க விழுந்து இப்படி கட்டுப்பட்டு வந்திருக்க? நல்லா கேளுடா. ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வந்திருக்கான். அம்மா என்னம்மா? அடி பலமா பட்டிருக்காடா? அப்பா அப்பா பயப்படாதீங்கப்பா, ஒண்ணும் இல்லப்பா, சின்ன மைல்டான ஃப்ராக்சர் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ராக்சரா? ஐயோ இருங்க டாக்டர் ஒரு வாரத்துல சரியாயிடும்னு சொல்லிருக்காரு, நீங்க worry பண்ணிக்காதீங்க. ஷூ. அண்ணன் எப்பவுமே பைக்க வேகமா தான்ப்பா ஓட்டுவான். ஏய் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கு தெரியும், நான் தான் உன் கூட காலேஜ்க்கெல்லாம் வந்திருக்கேனே. பைக்க ஸ்லோவா ஓட்டுன்னு நானும் எத்தனை வாட்டி தான் சொல்றது. இப்ப பாரு எவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்னு. ஷோ இவ ஒருத்தி வாய் வச்சுட்டு சும்மா இரு. பெயினா இருக்காடா? அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்னடா? நீங்க worry பண்ணாதீங்கப்பா. விஷால், இப்படி திரும்ப. இந்த இசை சலனமே இல்லாம இருக்கிறத பார்த்தா திரும்ப நம்ம தான் ஏமாந்துட்டோமோ? அதுல என்னக்கா சந்தேகம்? நமக்கு விஷால் இல்ல இசை, இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விபூதி அடிச்சிட்டாங்க. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. பல்லவி, அம்மா. இத பூஜை ரூம்ல வச்சிருமா. சரிம்மா. இசை, இந்த விஷாலுக்கு அடிபட்டதுல நீ ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனதையே நான் மறந்துட்டேம்மா. இப்ப சொல்லுமா, என்ன விஷயம்?